கதிரவன் அங்கிருந்து புறப்பட தயாரானான். அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. தான் எதிர்பார்த்த பழிவாங்கலின் முதல் அடியை வெற்றிகரமாக எடுத்து வைத்து விட்ட போதும் அவன் மனதுக்கு நிம்மதி வரவில்லை. அவனது நோக்கம் நிறைவேற இன்னும் நிறைய பாக்கி இருக்கிறது. இங்க பாருங்க. கதிரவனின் அருகில் மெதுவாக வந்த மங்களம் தன் கையில் வைத்திருந்த ஒரு 100 ரூபாய் நோட்டை ஒரு புதிய பிஸ்கெட் பாக்கெட்டையும் நீட்டினாள். சந்திரன் சார் கொடுத்த பணம் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிங்க. இது நான் கொடுத்தது. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு போக கூட காசு இல்லாம போகாதீங்க. கதிரவன் அவளை ஏறிட்டு பார்த்தான். கண்களில் இருந்த கருணை அவனை சற்றே தயங்க வைத்தது. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏன்னா நீங்க ஒரு மனுஷன். பசியில கஷ்டப்படுறதுல இருக்கிற ஒருத்தருக்கு உதவுறது தப்பில்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப வலியோடு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவள் கொடுத்த பணத்தையும் பிஸ்கெட்டையும் கதிரவன் வாங்க மறுக்கவில்லை. அவற்றை வாங்கி கொண்டான். ரொம்ப நன்றி என்றான் கதிரவன். அவன் இதுவரை சந்தித்த மக்களிடமிருந்து விலகி தனித்து வளர்ந்திருந்ததால் இந்த சிறிய கருணை அவனுள் ஒருவித புதிய உணர்வை ஏற்படுத்தியது. நீங்க உண்மையிலேயே சவுந்தரம்மாளோட மகனா? மங்களம் மெதுவாக கேட்டாள். அதை கேட்க உங்களுக்கு ஒரு பயமும் இல்லையா? ஏன் பயப்படணும்? நீங்க அவங்க மகனா? நீங்க தான் இந்த வீட்டுக்கு வாரிசு. நீங்க எதுக்கு வெளியே போகணும்? உள்ளேயே இருங்க. கதிரவன் சிரித்தான். நான் இங்க இருக்க முடியாது மங்களம். நான் இங்க இருந்தா இந்த வீடு தாங்காது. அவன் அங்கிருந்து வெளியேற தயாரான போது சவுந்தரம்மாளின் குரல் உள்ளே இருந்து வந்தது. எங்கே போனாலும் போ. ஆனா என் மகனை மட்டும் ஒன்னும் செஞ்சிடாத. அவன் மேல கை வைக்கணும்னு நீ நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். கதிரவன் அந்த பேச்சை புறக்கணித்து விட்டு கேட்டை நோக்கி நடந்தான். அவன் வாசலை தாண்டியதும் தான் சவுந்தரம்மாள் வாசலுக்கு வந்து அவனை பார்த்தார். அவள் கண்களில் கோபம் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமான ஒரு அச்சமும் வலியும் இருந்தது. அவள் அவனை தொலைத்த நாள் இப்பொழுது கண்முன் வந்து சென்றது. கதிரவன் பஸ் நிலையத்தை அடைந்தான். இந்த சிறிய நாடகம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. தாயின் மனதில் தான் யார் என்பதை பதிய வைத்து விட்டான். இனிமேல் இந்த ஊரை சுற்றியே இருக்க வேண்டும். மீண்டும் அதே வீட்டிற்குள் நுழைய வேறு வழி தேட வேண்டும். மங்களம் கொடுத்த பிஸ்கெட் பாக்கெட்டை பிரித்து ஒரு துண்டு சாப்பிட்டான். வயிறு லேசாக சமாதானம் அடைந்தது. ஆனால் அவனது உடம்புக்குள் இருந்த மரண நோய் அவனை எந்நேரமும் அழுத்தி கொண்டு இருந்தது. அந்த பேருந்து நிலையத்தின் மூலையில் இருந்த ஒரு இடிந்த கட்டிடத்தின் முன் சுவரில் அவன் சாய்ந்து அமர்ந்தான். அவனுடைய காயம் இப்பொழுது வலி எடுக்க தொடங்கியது. தலையை தடவி பார்த்தான். சற்று நேரத்தில் அந்த பேருந்து நிலையத்திற்கு ஒரு ஷேர் ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு வயதான பெண்மணி இறங்கினார். அவள் பெயர் பொன்னம்மா. ஊரில் இருக்கும் எல்லா விவரங்களையும் வைத்திருக்கும் பழக்கமுடையவர். பொன்னம்மா கதிரவனை பார்த்தாள். அவன் இவ்வளவு நேரமும் பூவர்சூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தது அவளுக்கு தெரியும். இவன் இப்போதெல்லாம் சவுந்தரம்மாள் வீட்டை சுற்றியே வருவதை கேள்விப்பட்டிருந்தாள். தம்பி என்றாள் பொன்னம்மா. நீதான் சவுந்தரம்மாளோட தொலைந்து போன மகனா? கதிரவன் எரிச்சலுடன் அவளை பார்த்தான். யார் சொன்னா? எல்லாருக்கும் தெரியும். சவுந்தரம்மாள் இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த விஷயம். ஆனா நீங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்க வேண்டியது தானே? உங்களை பெத்த தாய் தான் அவங்க. என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது எந்த நியாயம் பாட்டி? பொன்னம்மாள் பெருமூச்சு விட்டார். உண்மைதான் தம்பி. அவங்களுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆனா இந்த கிராமத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு நடராஜன். சவுந்தரம்மாள் வீட்டுல கார் ஓட்டுற வேலை பார்க்குறவரு. அவருக்கு எல்லா ரகசியமும் தெரியும். நீ அவரை போய் பாரு. ஒருவேளை உனக்கு தேவையான உதவி அவரால் கிடைச்சாலும் கிடைக்கும். நடராஜன். கதிரவன் யோசித்தான். அந்த வீட்டில் இருக்கும் ஒரு வேலைக்காரன் மூலமாகவே உள்ளே மீண்டும் நுழையலாம். அந்த நடராஜன் எங்க இருக்கார் பாட்டி? அவர் இங்க பக்கத்து தெருவுல தான் இருப்பார். அவர் வேலைக்கு போகாத நேரத்துல அவரோட டீ கடையில தான் இருப்பார். பொன்னம்மல் சொன்ன அடையாளங்களை பிடித்து கதிரவன் அந்த தெருவை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவனுடைய மரணத்தின் ஓட்டம் ஒரு பக்கம் ஓடினாலும்
பழிவாங்கல் என்ற நெருப்பு அவனை குறைய விடாமல் தள்ளி கொண்டிருந்தது. பொன்னம்மாள் சொன்ன அடையாளத்தின்படி கதிரவன் அந்த தெருவுக்குள் நுழைந்தான். அங்கே ஒரு சிறிய கடைக்கு எதிரே 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் அமர்ந்திருந்தார். தோற்றம் முழுவதும் சவுந்தரம்மாளின் வீட்டில் வேலை செய்யும் ஒரு ஓட்டுநர் போலவே தெரிந்தது. அவர் பெயர் நடராஜன் என்று கதிரவன் யூகித்தான். அண்ணே என்றான் கதிரவன் அருகில் சென்று. நடராஜன் நிமிர்ந்து பார்த்தார். கதிரவனின் தோற்றத்தை பார்த்து புருவங்களை சுருக்கினார். யார் நீ? என்ன வேணும்? என் பேர் கதிரவன், சவுந்தரம்மாள் வீட்டில் இருந்து வரேன் என்றான் மெல்லிய குரலில். நடராஜன் முகத்தில் ஒரு விதமான பதற்றம் தெரிந்தது. அவங்க வீட்டில் இருந்து வந்தியா? நீதான் அந்த கதிரவனா? ஆமாம், நீங்க தான் நடராஜன் அண்ணன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட தனியா பேசணும். நடராஜன் சுற்றிலும் இங்கே வா என்று கடையின் பின்பக்கம் இருந்த இருட்டான பகுதிக்கு அவனை அழைத்து சென்றார். என்ன விஷயம்? இங்கே எதுக்கு வந்த? சவுந்தரம்மாள் உன்னை வீட்டுக்குள்ளே விட்டாங்களா? இல்லைண்ண, அவங்க தான் துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு உங்களால தான் உதவி செய்ய முடியும். நடராஜன் சந்தேகத்துடன் பார்த்தார். உனக்கு நான் ஏன் உதவி செய்யணும்? நீங்க தான் எங்க அம்மாளோட எல்லா ரகசியமும் தெரிஞ்சவருன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது நீங்களும் கூட இருந்தீங்களாமே, உண்மைதானே? நடராஜன் முகம் விளிரியது. அது யார் சொன்னது? பொன்னம்மாவா? சும்மா உளறிட்டு இருப்பா அவ. இல்லைண்ண, என் மனசு சொல்லுது. நீங்க தான் எங்க அம்மாளோட பழைய பாவங்கள் எல்லாத்துக்கும் சாட்சி. நான் இங்க வந்ததுக்கு காரணம் இருக்கு. என் தம்பி சந்திரன் கார் டயரை கெடுத்தது நான் தான். நடராஜன் அதிர்ந்தான். ஏன்டா இப்படி கொடூரமா யோசிக்கிற? அவன் மேல உனக்கு என்னடா கோபம்? அவன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனா நான் அனுபவிச்ச அனாத வாழ்க்கையில ஒரு துளியாவது அவனும் அனுபவிக்கணும். அப்பதான் எங்க அம்மா அவங்க செஞ்ச பாவத்தை உணர்வாங்க. இதெல்லாம் தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நடராஜன் குரல் தாழ்ந்தது. சவுந்தரம்மாள் உன்னை தொலைச்சப்போ அவங்க பட்டு துயரம் உனக்கு தெரியாது. அவங்க உனக்காக அழுது அழுது கண்ணுல பூ விழுந்து போச்சு. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு மனநோயே வந்துச்சு. சந்திரன் பிறந்த பிறகுதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தேறினாங்க. கதிரவனுக்கு இதை கேட்கும்போது ஒரு நிமிடம் தடுமாற்றம் ஏற்பட்டது. பொய் சொல்றீங்க. அவங்க என்ன தேடி இருந்தா நான் எங்கேயோ மூலையில அனாதையா போயிருக்க மாட்டேன். உண்மையே சொல்றேன் தம்பி. ஆனா இப்ப நீ வந்திருக்கிற இந்த நேரமும் சரியில்லை. சவுந்தரம்மாளுக்கு இப்ப உடம்பு முடியல. சந்திரன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. இப்ப நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போறது தான் அவங்க 2 பேருக்கும் நல்லது. கதிரவன் தலையில் வலி ஆரம்பித்தது. அவன் தனது நோயை நடராஜனிடம் சொல்ல வேண்டிய நேரம் இதுவென உணர்ந்தான். நான் இங்க இருக்கிறதே இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணே. எனக்கு கொஞ்சம் மாசம்தான் ஆயுள் இருக்கு. நான் சாக போறதுக்கு முன்னால் அவங்க என்ன ஏத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாகணும். அதுக்கு பதிலா அவங்க மேல கோபத்தை காட்டிட்டு போகலாம்னு பாக்குறேன். எனக்கு அந்த வீட்டுல மறுபடியும் ஒரு வேலை வேணும். ஏதாவது ஒரு வகையில எனக்கு உதவணும். நடராஜன் கதிரவனை பரிதாபத்துடன் பார்த்தார். அவன் தலையில் இருந்த தழும்பை பார்த்து அவன் சொல்வது உண்மையோ என்று நம்பினார். சரி தம்பி, நீ கெட்டவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். பாவம், உன் விதி அப்படி இருக்கு. உனக்கு நான் உதவி செய்யறேன். சந்திரன் நேத்திக்கு டயர் கேட்டு போன கோபத்துல அவங்க அப்பா காலத்துல இருந்த ஒரு பழைய கார் ஓட்டுநரை வேலையை விட்டு அனுப்பிட்டான். நீ தைரியமா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போ. நடராஜன் அண்ணன் தான் என்ன அனுப்பி வச்சாரு. நான் தான் இனிமே புதிய கார் ஓட்டுநரா வேலை செய்வேன்னு சொல்லு. சவுந்தரம்மாள் உடம்பு முடியாம இருக்கிறதால அவங்க உன்னை வீட்டுக்குள்ள மறுபடியும் அனுமதிப்பாங்க. கதிரவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை பூத்தது. இவன் வழியாகவே மீண்டும் உள்ளே நுழையலாம். பழிவாங்கும் வாய்ப்பு மீண்டும் கிடைக்கிறது. ரொம்ப நன்றிண்ண. என் கடைசி காலத்துல நீங்க செஞ்ச உதவி இது. நீ போய் வா தம்பி. ஆனா அந்த புள்ள மங்களம் ரொம்ப நல்ல புள்ள. சந்திரனும் தங்கும். அவங்க 2 பேருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத. கதிரவன் எதுவும் பேசாமல் நடராஜனை பார்த்து தலையாட்டி விட்டு மீண்டும் சவுந்தரம்மாள் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இந்த முறை அவன் ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் மட்டும் செல்லவில்லை.
தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் வாழப்போகிறோம் என்ற உண்மையை மனதில் சுமந்து கொண்டு மரணத்தின் ஓரத்தில் நின்று தனது தாயின் அன்பை தேடிச் சென்றான். நடராஜனின் வார்த்தைகள் கதிரவனுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தன. அந்த நம்பிக்கையின் பின்னே பழிவாங்கல் என்ற பழையும் தீயும் மங்காமல் எரிந்து கொண்டு இருந்தது. சவுந்தரம்மாளின் பிரதான இரும்பு கதவின் முன் கதிரவன் வந்து நின்றான். இந்த முறை அவன் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. இரும்பு கதவின் மேல் கையால் பலமாக தட்டினான். உள்ளே இருந்து நிர்வாகி கோபத்துடன் கதவை திறந்தார். என்ன வேணும் உனக்கு? நேத்திக்கு துரத்தி விட்டது புரியலையா? மறுபடியும் எதுக்கு வந்த? நான் இனிமேல் தான் இங்க வேலை செய்ய போறேன், கதிரவன் அமைதியாக சொன்னான். நடராஜன் அண்ணன் தான் என்ன அனுப்பி வச்சாரு. சந்திரனுக்கு இனிமேல் நான் தான் புதிய கார் ஓட்டுனர். நிர்வாகி வாயெடுத்து போனார். என்னது, ஓட்டுனரா? நேத்திக்கு துரத்தி விட்ட ஆள் இன்னைக்கு ஓட்டுனரா? நீ போய் சவுந்தரம்மாள் கிட்ட பேசுங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். நிர்வாகி வேறு வழியின்றி உள்ளே சென்றார். சிறிது நேரத்திலேயே சவுந்தரம்மாளின் குரல் உள்ளே பலமாக கேட்டது. யார் அவன்? மறுபடியும் வந்தானா? துரத்தி விடுங்கன்னு சொல்றேன்ல. நிர்வாகி பயத்துடன் திரும்பி வந்து, சவுந்தரம்மாள் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, ஆனா ரொம்ப கோபமா இருக்காங்க. கதிரவன் கூலாக உள்ளே நுழைந்தான். வீட்டின் ஹால் முழுவதும் படர்ந்து கிடந்த ஆடம்பரமும் செல்வ செழிப்பும் அவனை எரிச்சலடைய செய்தது. சவுந்தரம்மாள் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். அருகில் சந்திரன் குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தான். மங்களம் ஓரமாய் அமைதியாக இருந்தாள். ஏண்டா வந்த மறுபடியும் இங்க? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா துரத்து விட்ட வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் வேலைக்கு வரலாம்னு நினைப்ப? சவுந்தரம்மாள் சத்தம் போட்டார். அம்மா, உங்களுக்கு தானே இப்போ ஒரு டிரைவர் தேவை, நடராஜன் அண்ணன் சொன்னார். சந்திரனோட ஆசையால பழைய டிரைவரை அனுப்பிட்டாங்க. இப்போ யாரோ ஒரு டிரைவர் தேவைப்படுறாங்க. கதிரவனை அனுப்பி வைக்கிறேன்னு அதான் வந்தேன். என்னது, நடராஜன் சொன்னானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டு ரகசியத்தை வெளியே சொல்லுவான்? சந்திரன் இடைமறித்தான். அம்மா விடுங்க, டிரைவர் இப்போ ரொம்ப அத்தியாவசியம். காலையில நடந்த பிரச்சனைய நீங்க பார்த்தீங்க. இவன் இவன் நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவன். இவனே வீட்டுக்குள்ள இருந்தா வெளியில வராமல் இருப்பான். இவன் ஒரு வேலைக்காரனா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கட்டும். ஏதாவது தப்பு பண்ணுனா அப்போ துரத்தி விடலாம். சந்திரனின் அந்த சாமர்த்தியமான யோசனை சவுந்தரம்மாளுக்கு ஒரு நிமிடம் சரி என்று பட்டது. கதிரவன் அந்த வீட்டில் வேலைக்காரனாக இருப்பது தன்னை விட்டு அவன் தப்பித்து செல்லாமல் இருப்பதற்கான ஒரு வழியாக தெரிந்தது. சரி, சவுந்தரம்மாள் இறுக்கமான குரலில் ஒப்புக்கொண்டார். ஆனா என் வீட்டில் உனக்கு வேலை ஒண்ணுதான், ஓட்டுநர் வேலை. உனக்கு பாட்டு தெரியாது, நடனம் ஆட தெரியாது, என் மகனுக்கு சமைக்க தெரியாது. உனக்கு எதுக்குமே இந்த வீட்டில் மரியாதை கிடையாது. நீ என் கண்ணுக்கு எதிர் தெரியவே கூடாது. என் மகனோட கார்ல ஏறு, இறங்கு, அவ்வளோதான் உன் வேலை. சரிம்மா? கதிரவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. என் மகன். சவுந்தரம்மாள் மனதிற்குள் தன்னை இன்னும் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பரவாயில்லை, இப்பொழுது அவன் அந்த வீட்டிற்குள் வந்துவிட்டான். மங்களம் சவுந்தரம்மாள் கூப்பிட்டார். இவன் வேலைக்காரன், இவனுக்கு வேணுங்கிறத சமையல்காரிய பார்த்து கொடுத்துட்டு இவன் இந்த வீட்டுக்குள்ள எங்க தங்கணும்னு காட்டு. மங்களம் மெதுவாக முன் வந்தாள். வாங்க கதிரவன், நான் காட்டுறேன். கதிரவன் தன் தாயையும் தம்பியையும் பார்த்தபடி மங்களத்தை பின்தொடர்ந்தான்.
மங்களம் அவன் வீட்டின் பின்பக்கம் இருந்த ஒரு சிறிய தனி அறையின் அருகே அழைத்துச் சென்றாள். இதுதான் உங்களுக்கு டிரைவருக்காக போட்ட ரூம். சந்திரன் எப்படிப்பட்டவன் மங்களம்? கதிரவன் திடீரென கேட்டான். மங்களம் உற்சாகமாக திரும்பினாள். சந்திரன் சார் ரொம்ப நல்லவருங்க. அவர் பாட்டு தான் அவருக்கு உலகம். ரொம்ப சீக்கிரம் கோபம் வரும், ஆனா அது உடனே போயிடும். அவர் ரொம்ப பாசமானவர். அப்படியா? நீங்களும் அவரை ரொம்ப பாசமா பாக்குறீங்க போல. கதிரவன் கேள்வியை கூர்மையாக்கினான். மங்களம் முகம் சிவந்தது. அது அவருக்கு எனக்கு எல்லாமே சார். நான் சிறு வயதுல இங்க வந்தேன். அப்ப இருந்தே நாங்க நண்பர்கள். நான் பாட்டுக்கு இந்த வீட்டு வேலை செய்யறேன், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்திருக்காரு. கதிரவன் தலையசைத்தான். இந்த காதல் அவனுக்கு சந்திரனிடமிருந்து பிரிக்க வேண்டிய அடுத்த இலக்காக தெரிந்தது. இந்த பெண் அவன் தம்பிக்கு மிகவும் முக்கியம். இந்த அன்பை உடைப்பது சவுந்தராமாளுக்கு இரண்டாவது பெரிய தண்டனையாக இருக்கும். அவன் மங்களத்தை பார்த்தான். அவள் கண்களில் இருந்த கள்ளமில்லாத பாசம் அவனது மனதின் ஒரு மூலையை தொட்டது. பழிவாங்கும் நோக்கத்தில் அவளது சந்தோஷத்தை கெடுக்கலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். உடனே அவனது தலைவலி அதிகரித்தது. தனக்கு இருக்கும் குறைவான ஆயுளை நினைத்து தயங்காமல் தனது அடுத்த திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்தான். அடுத்த சில நாட்கள் கதிரவனின் வாழ்க்கை தான் நினைத்ததை விட மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஒரு வேலைக்காரனாக, கார் ஓட்டுநராக அவன் தன் பணிகளை செய்தான். சந்திரன் கார் டயரில் காற்றை இறக்கிய சம்பவம் வெளியே பெரிதாக பேசப்படவில்லை. சவுந்தராமாலும் சந்திரனும் அவனை கண்டு கொள்ளவில்லை. அவன் அவர்களுக்கு ஒரு டிரைவர், அவ்வளவுதான். சந்திரனுடன் கார் பயணங்கள் மட்டுமே கதிரவனுக்கு பேச வாய்ப்பளித்தன. ஒவ்வொரு முறையும் சந்திரனின் உற்சாகமான சிரிப்பை பார்க்கும்போது அவன் மனதில் ஒரு முள் குத்தியது. ஒரு நாள் அதிகாலையில் சந்திரன் காரில் ஏறி அமர்ந்தான். கதிரவன் ஸ்டூடியோவுக்கு சீக்கிரம் போகணும், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு ரெக்கார்டிங் இருக்கு, நீ கொஞ்சம் வேகமா ஓட்டு என்றான் சந்திரன். சரிங்க சார் என்று கதிரவன் காரை எடுத்தான். பயணத்தின் நடுவே சந்திரன் உற்சாகத்துடன் செல்போனில் பேசி கொண்டிருந்தான். ஆமா மங்களம், நான் சீக்கிரம் வந்துடுவேன். நேத்திக்கு நீ என் பாட்டுக்கு கொடுத்த டிப்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ தான் எனக்கு உண்மையான ரசிகை. கதிரவன் பின்னாடி இருந்த கண்ணாடியில் சந்திரனை பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு விதமான பிரகாசம் இருந்தது. மங்களம்தான் இவனது பலம். இவனை உடைக்க வேண்டுமென்றால் மங்களத்தை இவனிடமிருந்து பிரிக்க வேண்டும். அப்பொழுது கதிரவன் திட்டமிட்டிருந்த இடத்தில் கார் வந்தது. ஒரு குறுகிய சாலை, எதிரே லேசான வளைவு. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எதிரே வந்த ஒரு ஆட்டோ திடீரென திரும்பியது. கதிரவன் கார் ஓட்டும் பழக்கம் இருந்தாலும் வேகம் அதிகமாக இருந்ததால் காரை வலது புறமாக திருப்பினார். சந்திரன் அதிர்ந்தான். டேய், என்ன பண்ற? கவனமா ஓட்டு. கார் சாலையோர பின்பக்கத்தை நோக்கி வேகமாக சென்றது. சந்திரன் அலறினான். கதிரவன் சட்டென்று பிரேக் அழுத்தி கடைசி நொடியில் கம்பத்தின் அருகில் காரை நிறுத்தினான். காரின் முன்பகுதி சேதமடைந்தது. என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதிரில் வந்த வண்டியை பார்த்து ஓட்ட தெரியாதா? சந்திரன் கோபத்துடன் கத்தினான். கதிரவன் அமைதியாக திரும்பினான். மன்னிக்கணும் சார், ஆட்டோ ரொம்ப வேகமா வந்தது, திடீர்னு திரும்ப வேண்டியதா போச்சு. உங்களுக்கு அடி ஏதும் இல்லையே? எனக்கு எதுவும் இல்லை, ஆனா கார். நீ சரியா ஓட்ட தெரியாதவனா? நான் நல்ல டிரைவர் தான் சார், ஆனா எனக்கு திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருந்தது. தலையில பழைய அடி ஒன்று இருக்கு, சில நேரத்துல இப்படி வரும். சந்திரன் அவனை சந்தேகத்துடன் பார்த்தான். மயக்கமா? அப்படின்னா நீ ஏன் வேலைக்கு வந்த? நீ இப்பவே வீட்டுக்கு போ, உன்னால என் உயிருக்கே ஆபத்து வரும். மன்னிக்கணும் சார், நான் வீட்டுக்கு போறதுன்னா என் உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் வேலை இல்லாம இருக்கணும். எனக்கு போ, இப்பவே போ, உனக்கு உன் வேலை தேவையில்லை. சந்திரன் கோபத்தில் கத்தினான். கதிரவன் எதுவும் பேசாமல் காரின் சாவியை எடுத்து சந்திரனிடம் கொடுத்தான். நீங்க பத்திரமா ஸ்டுடியோவுக்கு போங்க சார், நான் நடந்து போறேன். சந்திரன் கோபத்துடன் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்தான்.
கதிரவன் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவன் முகத்தில் இப்பொழுது ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. அவன் திட்டமிட்டது நிறைவேறிவிட்டது. சந்திரனின் நம்பிக்கையை உடைத்து விட்டான். இப்பொழுது சவுந்தரம்மாள் நிச்சயம் தன் மகனின் உயிரை பணையும் வைப்பதற்காக இவனை துரத்தி விடுவார். நடந்து வீட்டிற்குள் வந்த கதிரவனை நிர்வாகி மிரட்சியுடன் பார்த்தார். ஏன்பா, நீ கார்ல விபத்து ஏற்படுத்திட்டியாமே? சின்ன விபத்தாம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகல? உள்ளே இருந்து சவுந்தரம்மாள் கோபத்தின் உச்சியில் சத்தம் போட்டு வெளியே வந்தார். அவர் கைகளில் ஒரு பெரிய வாக்கிங் ஸ்டிக் இருந்தது. வாடா இங்க, என் மகனோட உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சவுந்தரம்மாளின் கோபம் அவள் கண்களில் தீயாய் பறந்தது. எனக்கு எதுவுமே வேணாம்மா, என் உடம்பு சரியில்லை, அதான் விபத்து ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? உன் உடம்பு சரியில்லைன்னா நீ சாக போறன்னு சொன்னியே, சீக்கிரமா செத்து தொலை. என் மகனோட உயிரை நீ தொட்ட, உன்னை என் கையாலே கொன்னுடுவேன். சவுந்தரம்மாள் அந்த ஸ்டிக்கால் கதிரவனின் கையில் ஓங்கி அடித்தார். கதிரவன் அந்த அடியை தாங்கிக் கொண்டான். வலி அதிகமாக இருந்தது. அடிங்கம்மா, இன்னும் அடிங்க, அப்பதான் என் மனசு கொஞ்சம் ஆறும். ஒரு தாயோட பாசம் இப்படிதான் இருக்குமா? சவுந்தரம்மாள் கண்ணீர் நீர் வர தொடங்கியது. அவள் மீண்டும் அடிக்க தயாரானாள். ஆனால் மங்களம் குறுக்கே ஓடி வந்தாள். ஐயோ சவுந்தரம்மா, அவர் அடிக்காதீங்க. அவர் உண்மையிலே உடம்பு சரியில்லாதம்மா தான் இப்படி செய்யறாருன்னு நினைக்கிறேன். மங்களம் கதிரவனை பிழைத்து சவுந்தரம்மாளுக்கு முன்னால் மறைத்து கொண்டாள். சவுந்தரம்மா, அவரோட உடம்பு ரொம்ப முடியலனா அவருக்கு உதவி செய்யதான் பார்க்கணும். இப்படி அடிச்சு துரத்த கூடாது. சவுந்தரம்மாள் கையில் இருந்த ஸ்டிக்கை மெதுவாக கீழே போட்டார். தன் மகனுக்கு நேர்ந்த விபத்தை பற்றி நினைத்து, அதே நேரம் தன் தொலைந்து போன மகன் முன் மங்களம் நின்று தற்காப்பதை பார்த்தபோது அவள் இதயம் சுருங்கியது. மங்களம், நீ இவனை உள்ளே கூட்டிட்டு போ. இவன் உடம்புக்கு என்னன்னு உடனே ஒரு டாக்டரை வர சொல்லு என்று சொல்லிவிட்டு சவுந்தரம்மாள் சோஃபாவில் உடந்து அமர்ந்தார். அவள் தன் கையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். கதிரவன் அதிர்ந்து போனான். அவன் எதிர்பார்த்தது மீண்டும் ஒரு பெரிய கோபம். துரத்தி விடுவார்கள் என்று நினைத்தான். ஆனால் அவள் அழுவதை பார்த்ததும் அவனுக்குள் இருந்த பழிவாங்கும் எண்ணம் சற்று குறைந்தது. மங்களம் கதிரவனின் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள். வாங்க கதிரவன், சவுந்தரம்மாள் உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அவன் இப்பொழுது தன் தம்பியின் அறையில் தன் தாயின் கட்டளையால் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டான். அவன் மீண்டும் அந்த வீட்டின் ஒரு அங்கமாக மாறிவிட்டான். அது ஒரு வேலைக்காரனாக அல்ல, ஒரு நோயாளியாக.